Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் ஃபாரூக் இணைப்பில் இருக்கிறார். ஃபாரூக், வணக்கம். அவருடைய உறவினர்கள் எந்த பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் நேற்று இரவு இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அவர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். காலை முதல் இந்த சாலை மறியல் போராட்டமானது காளையார்வில் நடைபெற்று வருகின்றது. காளையார் கோவில் அருகே உள்ள நெடுந்தாவு கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். இவர் நேற்று இரவு தனது நண்பரான சிவசங்கருடன் இருசக்கர வாகனத்தில் இருப்பான் பூச்சி அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஐந்து பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் சரத்குமாரை சரமாரியாக வெட்டியதுடன் தடுக்க சென்ற அவருடைய நண்பரான சிவசங்கரையும் வெட்டியுள்ளது. இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே சரத்குமார் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவருடைய நண்பர் தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த சரத்குமாரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சரத்குமாரின் உறவினர் 200க்கும் மேற்பட்டவர்கள் காளையார் கோவில் தொண்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.